ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம 2024 இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பொது பலன்களை சுருக்கமாக இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். அவர் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்கள் ராசியிலையும் சஞ்சரிக்கிறார், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறார் 12ஆம் தேதிக்கு மேலே. ஆக உங்கள் ராசியில் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் பொதுவாக செவ்வாய்னாலே தைரியம், தன்னம்பிக்கைன்னு அர்த்தம். அது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்கும். கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இருந்தால் கூட இந்த மாதத்தில் எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு முன்னேற்றம், இது தன்னம்பிக்கை, இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இயற்கையாகவே அமையும். அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். லைஃப்பில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக 12ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூலை மாதத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் என்பது இருக்கும். ஏதாவது ஒரு பணம், யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. கையில் பணம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. மற்றவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க. அவசியம் இருந்தாலும் இல்லையா, மற்றவங்களுக்கு தேவையில்லாத கவுண்டர் கொடுக்காதீங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிச்சு கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த செவ்வாய் பகவான், சுக்கிரன், சூரியன் இந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணுற, அப்படி இருந்தாலும் எல்லா விதமான ஒரு உறவுகளை விட்டும் நாம் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் அடக்கி வாசிங்க. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு வருமானம் என்பது இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் கூடும். உங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள், எந்த முயற்சிகளாக இருந்தாலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்துக்குரிய புத பகவான் கோச்சாரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் எல்லா விதமான காரியங்களையும் நன்மையாக ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏனோ தானே செய்யாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழ்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதற்கான கிரக அமைப்பு இந்த மாதம் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் எல்லா விதமான காரியத்திலையும் ஈடுபடணும். அப்படி இருந்தால் மிகப்பெரிய நன்மையே உங்களுக்கு பின்னாடி கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது, நன்மைகள் உண்டு. ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் எதிர்பாராத ஒரு பயணம், அந்த பயணமும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதில் நல்ல ஒரு மகசூல், லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதோட நீங்கள் ஏதாவது எஜுகேஷன் லைனில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கல்வி இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது கிடைக்கும். அதோடு நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை இருக்குது. இதுவும்
இந்த மாதத்தில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் கரியரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலை எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியான மனநிலை என்பது உங்களுக்கு இல்லை. உங்களுடைய வேலையில் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இன்னுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, அல்லது பார்க்கும் வேலையிலேருந்து நம்ம வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒர்க்கில் ப்ரெஷர் என்பது இருக்கும். ஒர்க்கில் ஒரு டென்ஷன் என்பது இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பாராத விதமாக வேலையின் காரணமாக லீவ் போட வேண்டிய காலங்கள், இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ எந்த வேலையில் இருந்தாலும் சரி, சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் சீரியஸாக அந்த வேலையை பாருங்கள். அது வேலையினுடைய தன்மை என்பது உங்களுக்கு தெரியும். அவசரப்பட்டு பார்க்குற வேலையை வர்றது, அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் மூவ் ஆகுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தான் அதுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் லோன் கிடைக்கல, நிறைய தடைகள், பிரச்சனைகள் இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால் கடனுடைய தன்மை ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு, சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. கடன் மட்டுமல்ல, நோயினுடைய தன்மையும் உங்களுக்கு குறையும். கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருந்ததுன்னா அதுவும் குறைவதற்கான வாய்ப்பு. இது அத்தனையும் இந்த மாதமே உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாகவே இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். பெருசாக லாபம் இல்லை, அதே சமயத்தில் பெருசாக நஷ்டம் இல்லை. தொழிலில் தகராறு, தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, தள்ளி போகிறவங்களுக்கு இந்த மாதம் ஆணி 17ஆம் தேதியிலேருந்து அந்த மாதம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஆடி வருது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக சுபகாரியங்கள் நடக்கல, அமைதியாக இருங்க. அது ஏதோ ஒரு விதத்தில் நல்லது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் தாராளமாக ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அவங்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட், வீசா எதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதாவது அமையும்னா லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் வரும். இந்த மாதத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையா இருக்குது. நண்பர்கள் மட்டுமல்ல, நம்முடைய மூத்த சகோதரிகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அதோடு இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய கல்வியில். இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அதெல்லாமே அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் அடைக்கி வாசிங்க. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ இந்த மாதம் பொறுமை, நிதானம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் இறைவனுடைய அனுகூலத்தை பெருசாக கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக உங்களுடைய இஷ்ட தெய்வம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணுங்கள். இது இன்னுமே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.